நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகா, மகா எப்படிமா இருக்க? எப்படி இருக்கேன்னு கேட்டேன். நல்லா இருக்கேன். இன்னைக்கு நான் ஆபீஸ் போலியா? போயிட்டு தான் வந்தேன், ஒரு சின்ன ஒர்க். நீ வீட்டுல இருந்து வெளியே வந்தது, இப்ப தனியா இருக்கிறது எல்லாமே கேள்விப்பட்டேன். ரொம்ப கவலையா இருந்ததுமா. எப்படியோ நீ நம்ம ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்த பாரு, அதுல ஒரு சந்தோஷம். விக்னேஷ் உன்னை பத்தி அடிக்கடி வீட்டுல பேசுவா. உன் லைஃப் எப்படி எப்படியோ போயிடுச்சு இல்ல? நானும் ஒரு விதத்துல காரணம்னு அடிக்கடி வருத்தப்படுவேன். மதியம் உன்னை வீட்டு விட்டு அனுப்பினாலும் நீ நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறதா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. உனக்கு ஏதோ நல்லது செஞ்ச மாதிரி எனக்கு தோணுது. உனக்கும் விக்னேஷுக்கும் கல்யாணம் ஆயிருந்தா இப்ப நீ நம்ம வீட்டில் இருந்திருப்ப. இப்ப அதெல்லாம் சொல்லி என்ன ஆக போகுது? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? வேலையில முடிஞ்சதா? இல்ல, இப்பதான் வந்தேன். பாரதி எப்படி இருக்கா? நல்லா இருக்காரு. நல்ல பையன், எனக்கு நல்லாவே தெரியும். பிசினஸ் ஒன்னா இருந்தப்போ எதுக்கு எடுத்தாலும் அவனை தான் கூப்பிடுவேன். தங்கமான பையன். அப்புறம் வேற என்னம்மா? வேற ஒன்றும் இல்லை. ஆஃபீஸ்க்கு வரணும்னு அடிக்கடி நினைப்பேன். அதான் விக்னேஷ் நல்லா கவனிச்சுக்கிறானே, அதான் நாம எதுக்கு அங்கே போகணும்னு தோணும். அப்படியே விட்டுறது. சரி, என்னோட வேலை முடிஞ்சது. உன்னை எங்கேயாவது ட்ராப் பண்ணணுமா? இல்லை, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். இன்னும் வேலை முடியல. ஓ அப்படியா? சரிம்மா, நீ பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளாச்சே. நான் வரட்டா? இல்லை மகா, சிட்டியில் அவ்வளோ நல்ல இடம் கிடைக்கிறது. கிடைக்கும், பணம் இருந்தால் கிடைக்கும்.
அவ்வளோ காசு நம்மகிட்ட இல்லையே மகா. ஹலோ. மகாலட்சுமியா? ஆமா சொல்லுங்க. கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். கொஞ்சம் உடனே வர முடியுமா? எதுக்கு சார்? டெண்டர் விஷயமா கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் உடனே வாங்க. இதோ வரேன் சார். சார் ஒரு நிமிஷம், ஏய பார்க்கணும். எங்க உள்ள இருப்பாரு? போய் ரைட் சைடுல இருப்பாரு பாருங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், வாங்க. யாருமா? நான் மகாலட்சுமி. என்ன பார்க்கணும்னு ஃபோன் வந்துச்சு. உட்காருங்க. நீங்க டெண்டர் அப்ளை பண்ணிருக்கீங்களா? ஆமா சார். இங்க யாராவது பணம் கேட்டாங்களா? சொல்லுங்க. பணம் கொடுத்தாதான் வேலை நடக்கும்னு இங்க யாராவது சொன்னாங்களா? ஆமா சார். பணம் கொடுத்தா உங்களுக்கு ஃபேவரா நடக்கும்னு நினைச்சு பணம் கொடுக்க நீங்க ரெடியா இருந்தீங்க, அப்படிதானே? கோவிந்தன் உங்களுக்கு பேசின கால்ஸை ட்ரேஸ் பண்ணோம். உங்ககிட்ட மட்டும் இல்ல, அப்ளை பண்ண எல்லார்கிட்டயுமே பணம் கேட்டிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு ஃபோன் பண்ண கோவிந்தன், கிளார்க் சாமிநாதன் 2 பேரையும் விஜிலன்ஸ்ல இப்பதான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சார், நியூஸ் பேப்பர்ல ஓபன் டெண்டருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தரோம். எல்லாரும் அப்ளை பண்ண போறீங்க. யார் கோட் பண்ணது சரியா இருக்கோ அவங்களுக்கு டெண்டர் கிடைக்க போகுது. உங்களை மாதிரி படிச்சவங்க இந்த மாதிரி ஆட்களை நம்பி பணம் கொடுத்தா வேலையாகணும்னு நினைச்சா எப்படி? சாரி சார். கவர்மெண்ட் ஆபீஸ் சரியா நடக்கணும்னா உங்களை மாதிரி பப்ளிக் கோஆபரேட் பண்ணணும். நீங்களே தப்பு பண்றது ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் இந்த சிஸ்டத்தை தப்பு சொன்னா எப்படி? சாரி சார். எங்களுக்கு இந்த டெண்டர் ஆபீஸ் எல்லாம் புதுசு. அந்த இடம் கிடைச்சாதான் அடுத்து எங்களுக்கு லைஃபே. அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம. இட்ஸ் ஓகேமா, டெண்டர் நியாயமா நடக்கும். ரூல்ஸ் படி நீங்க கொட்டேஷன் போடுங்க. சரியா இருந்தா உங்களுக்கே கிடைக்கும். தேங்க்ஸ் சார். எங்க ஒர்க் பண்றீங்க? இதான் விசிட்டிங் கார்டு. குட். அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கீங்க. இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு நான் குவாலிஃபைடு ஆட்கள் கிட்ட வேலை போனா என்ன ஆகுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. புரியுது சார். ஓகே, டெண்டர் கேட்க வேண்டியது உங்களோட உரிமை. அதுக்காக யாருக்கும் நீங்க லஞ்சம் தர வேண்டியதில்லை. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வரேன் சார். போயிட்டு வாங்க. சொல்லு மகா. எங்க இருக்க பாரதி? வீடு பக்கத்துல தான். ஏன்? எனக்கு உன்னை உடனே பார்க்கணும் பாரதி. சீக்கிரம் வா. என்னாச்சு மகா? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உடனே பார்க்கணும். சரி, இதோ வந்துடுறேன். எங்க இருக்க? ஆபீஸா? இல்ல, டெண்டர் ஆபீஸ் பக்கத்துல. டெண்டர் ஆபீஸா? ஏய், அங்க எதுக்கு போன? நீ வா. ஏன், நான் அப்புறம் சொல்றேன். நீ வா. இதோ 10 நிமிஷத்துல வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மகா, ஏதாவது பிரச்சனையா? ஏய் ஏய், என்னன்னு சொல்லு.
நம்ம பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் பாரதி. நம்ம நல்லா இருப்போம். எனக்கு நீ என்ன சொல்றன்னு ஒண்ணுமே புரியல. இந்த டெண்டர் நமக்கு கிடைக்கும் பாரதி. நம்மள வெளிய அனுப்புனவங்க முன்னாடி சந்தோஷமா வாழ்ந்து காட்ட போறோம். பணம் கொடுத்தாதான் டெண்டர் கிடைக்கும்னு சொன்னப்போ எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி நடக்க போகுது, என்ன செய்ய போறோம்னு ஒன்றும் தெரியாம இருந்துச்சு. இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. டெண்டர் கிடைச்சா கோட் பண்ண பணத்தை உடனே கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்ளோ நடந்ததுன்னா அதுவும் நடக்கும் தானே? ஏய் என்னன்னு சொல்லு மகா, ஒண்ணுமே புரியல. இல்ல ஹோட்டல் ஆரம்பிக்கிறது கனவுல தான் நடக்குமான்னு கேட்டல்ல. இல்ல பாரதி, நிஜத்திலயும் நடக்க போகுது. எனக்கு தெரியல, ஆனா நம்பிக்கை வந்துருச்சு. முதல்ல கஷ்டப்படுறவங்க அப்புறம் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. நீ கஷ்டப்பட்டுட்ட பாரதி, இனி நல்லா இருப்ப. இனிமே நல்லா இருப்ப பாரதி. இல்லனா அவர் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி இவ்ளோ டீட்டெயிலா சொல்லணும்? எல்லாமே நல்ல சகுனம் தான். நாம ஜெயிப்போம் பாரதி, வாழ்ந்து காட்டுவோம். குணா,
இங்க என்ன பண்ற? நான் குணாவை பார்த்தேன். எங்க? இங்கதான் இருந்தா. இவ்வளவு நேரம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா. ஒண்ணு இல்ல, பயப்படாத. இப்ப இங்கதான் இருந்தா மாமா. ஹெல்மெட் வேற போட்டிருந்தா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்திரா, ஒண்ணு இல்ல, பயப்படாத. அதான் நான் இருக்கேன்ல, என்ன பயம்? நீ எதுக்கு வெளியில வந்த? இல்ல, டாக்டர் டெய்லி வாக்கிங் போய் பிராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னாரு. அதான் வந்த. அவனை நினைச்சு பயப்படுறேன் இந்திரா. அதான் வேற யாரையோ பார்த்துட்டு அவன் நினைச்சு பயந்துட்டேன். இல்ல மாம்ஸ், நான் நல்லா பார்த்தேன். அது அவன்தான். அப்பனா எங்க அவன்? ஹெல்மெட் போட்டு என்ன துரத்துனது அவன்தான். கூல். நீ நடந்ததே நினைச்சு பயப்படுறேன் இந்திரா. அதான் அவனை மாதிரி தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு இங்க வர தைரியமே கிடையாது. நீ ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ அங்கிள் கிட்ட அவ்வளோ வாங்கியிருக்கான். எல்லாம் ஓகே. ஆனா நான் எனக்கு பார்த்தது குணாதான். எனக்கு நல்லா தெரியும். சரி, அவனே இருந்தாலும் இனி அவனால ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? இனிமே தனியா எங்கேயும் வெளியே வராது. யாராவது கூட்டிட்டு போ. சரி அந்த மாம்ஸ். வண்டியில இரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓ, இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை வெளியிலாம் தேடினேன். புதையல் ஏதாவது கிடைச்சிருக்கா? புதையில கிடைச்சா நான் ஏன் உங்களை தேடுறேன்? இந்த நேரம் பார்த்து கலட்டி விட்டுருவீங்களே. தாத்தா, பாரதி ஹோட்டல் இடத்துக்கு டெண்டர் கேட்டிருக்காருன்னு சொன்னால, ஆமா, அதை அப்ளை பண்ணிட்டாரு. யார் யார் எவ்வளோ கேட்டிருக்காங்க டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. அது எப்படிடா? இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்கடா. கொடுக்க வேண்டியதை கொடுத்து வாங்கிட்டோம்ல. டேய், உன் மூஞ்சி மட்டும் தாண்டா அப்பாவியா இருக்கு. ஆனா பண்றதெல்லாம் வில்லத்தனம். ஆ, தாத்தா பழி போடாதீங்க. ஐடியா கொடுத்ததே நீங்க தானே. ஐடியா கொடுத்ததுக்கு லாபத்துல நீங்க எங்களுக்கு ஷேரா கொடுக்க போறீங்க. யாராவது கேட்டா இவன் தான் சொன்னான்னு என் மேல பழி போடுறதுக்கு தானே ஐடியா எல்லாம் கேக்குறீங்க. என்ன தாத்தா இப்படி சொல்லிட்டீங்க? சரி விடியா, நமக்குள்ள என்ன இருக்கு? அடுத்து என்ன செய்யணும்? இல்ல, இவங்க எல்லார் விடையும் கொஞ்சம் அதிக அமௌண்ட்டை நம்ம கோட் பண்ணா டெண்டர் நமக்கு தான். சூப்பர், அப்ப செஞ்சிட வேண்டியது தானே. செய்யலாம், ஆனா கொஞ்சம் உறுத்தலா இருக்கு தாத்தா. உறுத்தலா இருக்கா? ஏன்? பாரதி அப்ளை பண்ண இடத்துக்கு நம்மளும் அப்ளை பண்ணா மகா தப்பா நினைக்க மாட்டாங்களா? சரி பண்ணாத. அவங்க எதிரில் ஹோட்டல் ஆரம்பிக்கட்டும். நீ என்ன பண்ற? உன் கடை ஷட்டரை கடகடன்னு இழுத்து மூடிட்டு வீட்டுல வந்து பேசாம உட்காரு. அது எப்படி? மாமா என்ன நம்பி முதல்ல கொடுத்த ரெஸ்டாரண்ட் இது. தெரியுது இல்ல? இந்த பாரு, வியாபாரத்துல பாவ புண்ணியத்துக்கு இடமே இல்ல. அது புரியுது தாத்தா. மகாக்காவை யோசிச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப அந்த டெண்டர் பாரதிக்கு தான் கன்ஃபார்மா கிடைக்கும்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. வேற யாராவது பணம் கொடுத்தா அவங்களுக்கு போயிடும். அப்புறம் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க? மகாவை யோசிச்சு டெண்டர் எடுக்காம விட்டுரு. வேற எவனாவது எடுத்து எடுத்தாப்புல அதே இடத்துல ஹோட்டல் போட்டா நீ என்ன பண்ணுவ? கரெக்ட் தாத்தா, நான் இப்படி யோசிக்கவே இல்லையே. யோசிக்கணும். ஒரு விஷயத்தை எல்லா பக்கத்துலயும் யோசிக்கணும். அப்போ அப்ளை பண்ணிடலான்றீங்க? நான் வேண்டான்னு சொன்ன நீ எல்லாத்தையும் நிறுத்திடுவியா? அது எப்படி? அப்ப என்ன நீ பர்மிஷன் கேக்குற மாதிரி கேக்குற? இல்ல, நீங்க பெரியவர், பெட்டரா தான் சொல்லுவீங்க தான். அசோக்கு, மகாபாரதி இப்ப தனி ஃபேமிலி. உன் மாமன் உன்னை நம்பி ஒரு விஷயத்த உங்ககிட்ட கொடுத்துருக்கான். அதை சரியா பண்ண வேண்டியதான் இப்போதைக்கு நீ செய்ய வேண்டியது. அதுல போய் சொந்தக்காரங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, அவ்வளவுதான். கரெக்ட் தாத்தா, இன்னைக்கு நான் அப்ளை பண்ணிடுறேன். அப்புறம் இடம் நம்ம கைக்கு வந்த பிறகு வேணா பாரதிக்கு விட்டு கொடுக்கலாம்ல? அதெல்லாம் இப்பவே கமிட் பண்ணிக்க முடியாது, பார்க்கலாம். டேய், சந்தேகமே இல்லடா, நீ வில்லன் தான்டா. இந்த மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, வில்லன் மாதிரியா இருக்கு? பார்க்க வில்ல மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுல அடக்கோழி மாதிரி சும்மா தான் இருப்பானுங்க. பச்சை பிள்ளை மாதிரி மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கான் பாரு, அவனையெல்லாம் நம்பவே முடியாது. பயங்கரமான ஆளா இருப்பானுங்க. அதுல நீயும் ஒருத்த. என்ன தாத்தா இப்படி டேமேஜ் பண்றீங்க? இந்த டெண்டரே உங்களை நம்பி தான் நான் எடுக்கிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம 2 பேரும் தான் பொறுப்பு. அப்ப முதல்ல சொன்ன மாதிரி லாபத்துல பாதி பக்கம் கொடுத்துரு. கொடுக்கலாம். நல்ல விவரமா தாண்டா இருக்கீங்க. நம்ம பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கலாம். அசோக் இந்த டெண்டர் அப்ளை பண்றான், இந்த இடத்த வாங்குறான். டன்.
டேய் இந்திரா அப்பாடா. டேய் இங்கே தாண்டா வராரு. அம்மா, யாருக்கும் பயப்படாம தைரியமா போடா. அப்பா இருக்கேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். ஓகே. டேய், எங்கடா அவன்? சார் உன்னதான்டா கேட்குறேன். அவன் எங்க? தெரியாது சார், இப்போ சரியா காலேஜுக்கு வரதில்ல. டேய், நீதான் அன்னைக்கு ஓடுனது. சார் இல்லை சார். டேய், சார் நீதான் சார், அன்னைக்கு சார். ஓடுன. சார் 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 இல்லை சார். நீங்க பண்ணத்துக்கு உங்களை உள்ள தூக்கி வச்சு கம்பி எண்ண வச்சிருப்பேன். உங்க படிப்பு வீணாகக்கூடாது, உங்களை பெத்தவங்க கனவு கலைஞ்சிடக்கூடாதுன்னு விட்டு வச்சிருக்கேன். ஏய், இனி இந்திரா கிட்ட மட்டும் இல்ல, எந்த பொண்ணுகிட்டயாவது இப்படி தப்பா நடந்துக்கணும்னு நினைச்சீங்க, அவனை தொலைச்சு போடுவேன். இல்லை சார். சாரி சார்.